ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ஃப்ரெஷ் மேங்கோ பல்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேங்கோ பல்ப் ரெடி பண்ணுறதுக்காக ஜூஸ் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். நல்லா இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மேங்கோ பல்ப் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு நல்ல ஸ்மூத்தான மேங்கோ பல்ப் கிடைக்கும். நம்ம அரைச்சி எடுக்கும்போது அரைபடாமல் இருக்கிற மாம்பழ துண்டுகள், அதுக்கப்புறமா மாம்பழத்தில் இருக்கிற நார்த்தன்மை எல்லாமே இந்த மாதிரி வடிகட்டும் போது வந்துடும். இந்த மேங்கோ பல்ப்பை பயன்படுத்தி நம்ம நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இனி வர்ற வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு ரெசிபீஸாக பார்க்கலாம். ரெசிபீஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், மேங்கோ பல்ப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோதான், நல்ல சுவையான ஃப்ரெஷ் மேங்கோ பல்ப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மேங்கோ பல்ப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிபீஸை இனி வர வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.